ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் மீன்புற்றிருக்க இறைவனை வணங்குறேங்க. மத்திய அரசு ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம் எந்த காரணத்தை முன்னிட்டும் நிறுத்தப்பட மாட்டாது, இந்தியா ஃபுல்லாக அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்ருக்கோம். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கிராமப்புற ஏழை பெண்கள், நிறைய விவசாயிகள் எல்லாருமே அதில் பயன் பெறுறாங்க. பார்த்திங்கன்னா இப்போது அரக்கோணத்தை பொறுத்தளவு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே தான் எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது. அங்கே தான் அடிக்கடி நான் போயிட்டு வரேன். சொந்த வீடு அங்கே இருக்கிறதுனால மரங்கள்லாம் எக்ஸ்ட்ராவே நடவே இல்லைங்க. ஏரி வேலை பண்ணுறாங்க, அந்த கால்வாயெல்லாம் வெட்டுறாங்க, ஏரியை தூர் வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல கொஞ்சம் நல்ல மரங்கள் எல்லாம், வேப்ப மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கொஞ்சம் நட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சீம கருவேல மரம், வேலிக்காத்தா மரம்னு சொல்லிட்டு முள்ளு செடிங்க கண்ட இடத்துல வளைஞ்சி நிறைய புதருங்களாக ஆகிட்டுருக்குது. அதெல்லாம் காலி மண்ணை வச்சுருக்காங்க, ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணுறதே கிடையாது. ஊர் தலைவர் அதெல்லாம் சொன்னால் கூட அவர் ஜாதிய ரீதியில் அவர் நீ என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு இந்த காலி மண்ணை வச்சுருக்கிறவங்களாம் பண்ணுறாங்க. அது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் நிறைய இந்த பாம்புகளோட தொல்லை ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. ஏரி வேலை கொடுத்து அதனால் பயனடைகிறவங்க இதையும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். செடிங்களெல்லாம் எடுத்துகிட்டு வீடு கட்டும்போது கட்டட்டும், அது வரைக்கும் கூட சில நல்ல நிழல் தரும் மரங்களை நடலாம், பழமரங்கள் நடலாம். அதையும் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய இது தாழ்மையான கருத்து, யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.